அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாழை மரம் நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க. இருக்கிறதுலே இதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஏன்னா நல்ல லாபம் கொடுக்க வேண்டிய தொழில் தான் இது. லாபம் கொடுக்குற தொழில் தான். நல்லா உங்களுக்கு ஈல்டுன்னு பார்க்கும்போது ஈல்டு வரும்போது நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா இதோட காலம் மிச்ச பயிர் மாதிரி 2 மாதமோ 3 மாதமோ கிடையாது. ஒரு வருஷ கிராப்பு. ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட வேண்டியிருக்கும். ஒரு வருஷத்தில் நமக்கு இது மூலிமா ஒரு பணம் ஒன்றும் கிடைக்காது. இது ஒரு நல்ல கிராப்புங்க. இது எல்லா சாயிலுக்கும் சூட்டபிள், எல்லா மண்ணுக்கும் ஏற்ற பயிர் வாழை. இது ஒரு வாழைத்தோட்டங்க. இது ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இடத்துல எடுத்த வாழைத்தோட்டம். நல்ல கேப் விட்டு நட்டியிருக்கிறாங்க. நல்லா ஒரு 12க்கு 10ங்கிற கேப் விட்டு நட்டியிருக்கிறாங்க வாழை மரத்தை. வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் அவங்க ஃபார்மர் சொன்னது நம்மள்ட்ட 12க்கு 10ன்னு தான் சொன்னாங்க. கிராப்பெலாம் நல்லா இருக்குது. கண்ணும் நல்ல கண்ணாக பார்த்து தேர்வு செஞ்சு நட்டியிருக்கிறாங்க. நட்டி கொஞ்ச நாள் தான் இருக்கும் போல். ஃபார்மர் கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவர்னால அவர் என்கிட்ட ஃபீல் பண்ணி தான் பேசினாப்புல. தம்பி, இந்த வாழையை வச்சு தான் எனக்கு நிறைய வேலை செலவுகள் இருக்குது. அதனால் ரொம்ப பத்திரமாக தான் இந்த வாழையை நான் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் சொன்னாப்புல. பரவாயில்ல, நல்லபடியாக தான் கண் இருக்குது. பூச்சி நோய் அந்தளவுக்கு எதுவும் தாக்கலை. ஊடால ஒரு வருடம் வாழை வளர்கிறதுக்கு பலன் கொடுக்கறதுக்கு நாள் ஆகும்னால ஊடால ஊடு பயிராக ஏதாச்சும் பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாப்புல. அப்போது நான் சொல்லியிருந்தேன், கடலை பயிர் வகைகள் ஏதாச்சும் ஒன்று ஊடால நீங்கள் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பயிர் வகைகள், கொடி வகைகள், பூக்கள், ஒரு சில பூக்கள், அதுக்கப்புறம் கிழங்கு வகைகளில் ஒரு சில கிழங்கு வகைகள், அதெல்லாம் அதுக்கு ஊடு பயிராக போடலாம். குறைந்த நாள் பயிர்னால் ஒரு 2 பயிர் 3 பயிர் கிராப்பு எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர்கிட்ட டீட்டெயிலாம் சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். சொல்லிவிட்டு இந்த வீடியோ எடுக்கிறது இப்போ ஒரு 20 நாள் கழித்து இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இந்த மரம், இந்த ஒத்த மரத்தை ஏன் இந்த வீடியோவில் காமிக்கிறேங்கிறது, இது ஒரு அந்த ஓரத்தில் அவர் அகத்திக்கொலை நட்டிருந்தாப்புல. ஆட்டுக்குட்டிக்கு பயன்படுங்களங்க அகத்திக்கொலை, அந்த நட்டிருந்தாப்புல. இந்த கண்ணும் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கொஞ்சம் ஓரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த கண்ணை தனியாக எடுத்துருக்கிறேன். இப்போ கான்செப்டுக்குள்ளே வரும். நம்ம ஊடு பயிர் போட சொல்லி அவர்கிட்ட நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஊடு பயிருக்கு என்னென்ன பயிர்கள் இருக்குன்னு நம்ம அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அதில் அவருக்கு என்ன மனசு இருந்துச்சோ அவர் ஃபுல்லாக நிலக்கடலை போட்டாப்புல. எங்கள் தோட்டத்தில் ஃபுல்லாக வாழை மரம் போட்ட இடத்துல ஃபுல்லாக நிலக்கடலை போட்டாப்புல. நான் ஃபீல்டில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஃபீல்டை பார்க்குறதுக்கு. நிலக்கடலாம் போட்டு நல்லா வளர்ந்துருக்குது, நல்லா தான் இருக்குது. ஊடால அது போக கொஞ்சம் சுரக்காவும் கொஞ்சம் போட்டிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். அது சுரக்கா காயின்னு தான் நினைக்கிறேன். அதுவும் போட்டிருக்கிறாப்புல. இன்னொரு பக்கம் இந்த ஃபோட்டோவில் காய்க்கிற மாதிரி அகத்திக்கொலையும் போட்டிருக்கிறாப்புல. ஏன்னா போட்டதெல்லாம் சரிதான். உங்களுக்கு நிலக்கடலை நல்ல மகசூல் கொடுக்கறது, ஊடு பயிராக போடுறதுக்கெல்லாம் சிறந்தது, எல்லாமே ஓகே. என்ன, நமக்கு அந்த வாழை மரத்தை சுற்றி இருக்கிற பகுதி தெரிகிற விட்டுட்டு மிச்சத்துக்கு போட்டிருக்கலாம். இவர் போட்டது ரொம்ப அடர் நடவர் முறை. ரொம்ப பக்கம் நட்டி உங்களுக்கு தோட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு அது மட்டும்தான் இருக்குது. இப்போ இது உங்களுக்கு உரம் போடுறது, மிச்சப்படி தண்ணி பாய்ச்சறது, இதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும். இது மழைக்காலங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. மழை கொஞ்சம் அதிகமாக பெய்யும், தண்ணி கொஞ்சம் பாஞ்சுக்கிடும். மிச்ச நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யணும். இருந்தாலும் இந்த தோட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது. வாழையில் அங்கங்கே ஒரு சில நோய் தாக்கியிருக்குது. அதுக்கும் மருந்தடிக்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது. அதுபோக கடலை போட்டிருக்க கடலையிலையும் கொஞ்சம் துருநோய் கொஞ்சம் தாக்கியிருக்கு. அதனால் ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா செடி கொஞ்சம் மீறி வெளியில் வந்துருச்சு. இன்னும் இருக்கிற கட்டத்துக்கு சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு மருந்து அடிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ள களைகளும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போதைக்கு அதை எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். எடுத்தால் கடலை செடியும் கொஞ்சம் பாதிக்கும். அடுத்த முறை இந்த தோட்டத்துக்கார்ட்ட சொல்கிறது என்னென்னா,
ஊடுபயிர் போடுங்க. அடுத்து இன்னும் 3 கிராப் வரைக்கும் பண்ணலாம். பண்ணும்போது வந்து கொஞ்சம் கலந்து நட்டுங்க. உங்களுக்கு இது மூலிமா மகசூல் கிடைக்கணும், கொஞ்சமாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா மெயின் கிராப் போட்டிருக்குல்ல, உங்களுக்கு இது மூலிமா வந்து அதை பாதிக்கக்கூடாது. வாழைக்கு எடுக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாம் வந்து களையும் நிலக்கடலையும் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழைக்கு எப்படி கிடைக்கும் அதை பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது ரொம்ப தோட்டம், ரொம்ப அழகான தோட்டம், ரோட்டு மேலே இருக்கிற தோட்டம். போகிற வரவங்கள வண்டியில் போகிறவங்கள பார்த்து நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க. ரொம்ப அருமையான தோட்டம். இதை மாதிரி வந்து எல்லோரும் வந்து ஊடுபயிர் செஞ்சு நம்மளோட மகசூலை வந்து கூட்டுங்க. இதை மாதிரி ஒரு வருஷ பயிர் எலுமிச்சை, வாழை, தேக்கு இந்த மாதிரி கன்றுகள் நட்டும் போது வந்து இதெல்லாம் வந்து வருடாந்திர லாபம் கொடுக்க வேண்டியது. அது அப்போ கொடுக்கும்போது வந்து எலுமிச்செல்லாம் 5 வருஷம், தேக்கெல்லாம் 10 வருஷம், வாழைலாம் 1 வருஷம். அப்போ ஊடுபயிர் போட்டு அதுக்கான செலவுகளை வந்து உங்களுக்கு இது மூலிமா வந்து ஈக்குவல் பண்ணிக்கிடலாம். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுங்கள். நல்லபடியாக விவசாயம் பண்ணி அதிக லாபம் எடுக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம்.